ஒவ்வொரு நடுத்தர மக்களுக்கும் வீடு கட்டுறது மிகப்பெரிய ஒரு கனவு. அப்படி கஷ்டப்பட்டு வீடை கட்டி வந்தாலும் அது வீடு நம்ம குடியேற ஒரு நாளை குறிக்கிறதுல மிக ஒரு சிரமமான ஒரு நிலை ஏற்படும். சிலவங்களுக்கு இந்த ஆணி மாதம் நெருங்கும் போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து அப்படி கிரகப்பிரவேசத்துக்கு தயாரா இருப்பாங்க. அந்த மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கு தயாரா நிக்கிறவங்க இந்த ஆணி மாசத்துல கண்டிப்பா செய்யக்கூடாது. சூரிய பகவான் தனது 12 கட்டங்களில் நகர்வதே 12 மாதங்கள், 12 தமிழ் மாதங்கள். அந்த தமிழ் மாதங்கள்ல நல்லது செய்யறவற்றை தேர்ந்தெடுக்கும் மாதங்களும் தனித்தனியாக உண்டு. குறிப்பாக ஆனி, புரட்டாசி, பங்குனி, மார்கழி இந்த 4 மாதங்களும் அழித்தல் மாதங்கள் என்று பொருள்படும். இந்த மாதங்கள் வீடு கட்ட குடிபுக உகந்த மாதங்கள் அல்ல. ஆனா ஆடி மாசத்துல செய்யக்கூடிய ஒரு காரியங்கன்னா கோயில் குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் ஆனி மாசம் தாராளமாக நடத்தலாம். ஆனி, புரட்டாசி, பங்குனி, மார்கழி இந்த 4 மாதங்களிலும் வாஸ்து புருஷன் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் வீடு குடிபுகுந்தால் இடர்நோய்கள் எல்லாம் அதிகமாக வரும். வீடு சுபிட்சம் செய்யும் போது வாஸ்து அதிபதி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் போது அந்த நேரத்தில் நாம் வீடு குடிபுகுந்தால் அந்த வீடு தலைவனுக்கு இடையூறுகள் நிறைய ஏற்படும், இடைஞ்சல்கள் ஏற்படும், வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்படும், சரியான ஒரு நிலைப்பாடு இருக்காது. ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனி மாதத்தில் வீட்டில் அடி வைப்பதும் பங்குனி மாதம் குடியேறவும் கூடாது என்பதுதான் இதன் பொருள். காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகம், அதற்கு 12வது ராசி மிதுனம். நமது சூரியன் சஞ்சரிக்கும் காலம் ஆனி மாதம். அந்த மாதத்தில் நாம் தொடங்கும் செயல்கள் அழிவை ஏற்படுத்தும். அது இந்த புதிய தொழில்கள் ஆகட்டும், இல்லைன்னா வீடு குடியேறுவதாகும், எந்த தொழிலாக எந்த ஒரு நற்செயல்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம துவங்காமல் இருப்பது நல்லது. சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை ஆகிய மாதங்கள்ல வளர்புறை நாட்களிலும் புதன், வியாழன் போன்ற நாட்களிலும் மிகவும் மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரி நற்செயல்கள். வீடு குடிபுகிறது ஆகட்டும், அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் செய்யல நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தப்பு, கலண்டர்ல உள்ள நாளை பார்த்து நல்ல நாள் எதுன்னு பார்த்து அப்படி குடியேறுவது. ஆனால் அப்படி குடியேறக்கூடாது. ஒவ்வொருவரும் சுய ஜாதகம், அந்த குடும்பத்தில் உள்ளவரின் ஜாதகங்கள், கணவன், மனைவி, அப்பா, அம்மா, அந்த குடும்பத்துல மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாதகம் கணித்து அதன்படி வரும் நாளில் கிரகப்பிரவேசம் செய்தா மிகவும் சிறப்பாக இருக்கும். குறித்து இன்னும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு பதிலளிக்க தயாரா இருக்கேன். மீண்டும் இன்னொரு ஆன்மீகம், ஜோதிடம் வீடியோவை சந்திப்போம். ஓம் நம சிவாய்.